முஃமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது, ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லி, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய உச்சக்கட்ட வாழ்க்கையை நான் விட்டு வந்து விட்டேன். உங்களுக்காக நான் வந்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், சுத்தமாக இருக்கும் என்று யாரெல்லாம் சொல்லுகின்றானோ, மின் கப்லி, குர்ஆன் சொல்லுதான், வாழ்க்கை எடுத்து பாருங்க. அப்படி இன்னைக்கு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு, நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், என்னுடைய கரியரை தூக்கி வீசிட்டு வந்திருக்கேன். அவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். முஸ்லிம்களை ரொம்ப கேவலமாக, தீவிரவாதிகளை போல் அவனை விட கேவலமா யாரும் சித்தரித்தது கிடையாது. அவ்வளவு மோசமாக பல திரைப்படங்களில் சித்தரித்த ஒருவன் என்று நாம் சொல்லலாம் முஸ்லிம்களை, அவ்வளவு கேவலமாக. இதுல இன்னொரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா உங்க மனைவி சொல்லணும். அதுலயும் மைனஸ், அதுலயும் போயிடுச்சு. இப்படி எத்தனை சொல்லிக்கொண்டே நாம் சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. நம்முடைய மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். மதசார்பற்ற ஒரு ஆளு, ஒரு கட்சி தான் நமக்கு வேணும். அவர்கள் தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும். மதசார்பற்ற வலுவான கூட்டணியை கொண்ட ஒரு கட்சியை தான் இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஆதரிக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு துபாய் மாதிரி எல்லாம் வேணாம். துபாய் ஒரு பெரிய நாடா இருக்கு, அந்த மாதிரி தமிழ்நாடு சகோதரர்களை வேண்டாம். அதாவது நார்த்து மாதிரி இருக்கக்கூடாது, வட மாநிலமா தமிழ்நாடு ஆயிடக்கூடாது. அதான் நாங்க விரும்புறோம். முஸ்லிம்கள் விரும்புவது அதுதான், இந்த ஒற்றுமை. அனைத்து சமய மக்கள், முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு ஒற்றுமையோடு சந்தோஷமாக நிம்மதியாக எந்த கலவரமும் இல்லாமல் வாழக்கூடிய இந்த பூமி எங்களுக்கு போதும். வேற எதுவும் வேண்டாம், எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். நாங்கள் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் இதைதான் விரும்புகின்றோம். ஒரு அமைதியை, இஸ்லாம் அமைதியான மார்க்கம், அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம். அந்த அமைதியை தான் நாங்கள் விரும்புகின்றோம். அந்த அமைதி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மதசார்பற்ற ஒரு கட்சிக்கு நாம் ஆதரித்தால் தான் கிடைக்கும். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 300 வருஷம் ஒரு பள்ளி வாசல சாதாரணமா இடிச்சு விட்டு அந்த முதலமைச்சர் சொல்றாரு, அப்பா விட்டு இடம் கிடையாது. அவரு தைரியமா சொல்றாரு, உங்க வாப்பா விட்டு இடம் கிடையாது, நீங்க அங்கங்க பள்ளிவாசல் கட்டுவீங்க, நான் அதை பார்த்துட்டு இருப்பேன்னா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா 300 வருட பள்ளிவாசலை இடிச்சு தள்ளிட்டு ஒரு வார்த்தையில பேசிட்டு போறாங்க. சகோதரர்களை, எவ்வளவோ இழந்துட்டோம். எத்தனையோ முஸ்லிம்களை இழந்து விட்டோம், நாம் எத்தனையோ பள்ளி வாசல்களை இழந்து விட்டோம், எத்தனையோ மதர்சாக்களை நாம் இழந்து விட்டோம். அப்படி ஒரு நிலை இந்த தமிழகத்தில் வரக்கூடாது என்றால் நாம் யோசிச்சு நல்ல முறையில் வாக்களிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த பூமியை, இந்த தமிழகத்தை, குறிப்பாக இந்த இந்தியாவை அல்லாஹ் ஒரு அமைதி பூங்காவாக, அமைதி பூமியாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்